கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் அன்பின் உள்ள ஊழியங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம சில நேரங்கள்ல ஒரு பதட்டத்தோட பயத்தோட காண்போம். விசேஷ விதமா எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தனிமை உணர்வு, என்னை விசாரிக்கிறதுக்கோ என்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் ஒருத்தருமே இல்லைங்கிற பயம் நமக்குள்ள எப்போ இருக்கும். சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற கலக்கம் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல பயந்து போய் கலங்கி போய் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படி, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி என் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்காக அவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 91:4 நாம் வாசிக்கிறோம். அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார், அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் பரிசும் உனக்கு கேடகமாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் சொல்றாரு, நான் உன்னை என்னுடைய சிறகுக்குள்ள மூடிக்கொள்கிறேன், என்னுடைய செட்டைகளுக்குள்ள உன்னை நான் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு புல்வெளி சமவெளி பகுதியில் சுற்றிலும் ஒரு அடர்ந்த காடுகள். இந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு அமர்ந்த சமவெளி புல்வெளி உண்டு. இந்த சமவெளி புல்வெளி பகுதிகளில் அங்க நிறைய ஜனங்கள் குடியிருப்பாங்க. நீங்க இப்ப பாக்குறீங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு சரியான ஒரு புல்வெளின்னு வச்சுங்களேன். இது மாதிரி ஒரு சமவெளி பகுதிகளில் அது சுற்றிலும் இருக்க அடர்ந்த காடுகள்ல திடீரென்று காட்டு தீ பிடிக்குமா. அந்த காட்டு தீ பிடிக்கும் போது அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தங்கள் ஜீவன் காக்க ஓடி போவாங்க. ஒரு முறை அப்படிதான் திடீரென்று அந்த புல்வெளி பகுதிகளில சுற்றிலும் இருக்கிற வனப்பகுதியில பயங்கரமான ஒரு காட்டு தீ பிடித்து கொண்டது. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் தங்களோட உடைமைகள்லாம் எடுத்து ஜீவன் தப்ப ஓடி போறாங்க. தூரத்திலிருந்து பார்த்தா தன்னுடைய வீடு, தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் தன்னுடைய கண்களுக்கு முன்னாடியே எரிஞ்சு போயிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கவலையோட கஷ்டத்தோட இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா பல மணி நேரம் போராட்டம், இரவெல்லாம் கண் விழித்து எப்படியோ அந்த தீயெல்லாம் அணைஞ்சிருச்சு. சரி, தன்னுடைய வீட்டில் ஏதாவது மிச்சம் இருக்குமான்னு சொல்லி ஒரு தகப்பனாரும் தந்தையுமா அப்படியே புறப்பட்டு போறாங்க. தங்களோட வீடுகளை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடு எரிஞ்சு கிடக்கு. அவங்களுடைய கட்டில், பீரோ, அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் எரிஞ்சு எல்லாம் நாசமாகி போயாச்சு. ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த வீடை சுற்றி பார்க்குறாங்க. தன்னுடைய சொந்த பந்தங்களோட வீடெல்லாம் எரிஞ்சு போய் கிடக்க ஒரு பெரிய இழப்பு, என்ன செய்யனே தெரியல அப்படிங்கிற ஒரு கவலையோடு இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த இடமா சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டோட இன்னொரு மூல பகுதியில் தான் ஆசையை வளர்த்த ஒரு கோழி இருக்கிறத பார்த்தாங்க. ஏன்னா அங்கதான் அது எப்பவுமே தங்கும். இப்போ நேர கிட்ட போய் பார்க்கும்போது அந்த கோழி கருகிய நிலையில அப்படியே இருக்கிறத பார்க்கறாங்க. கரிஞ்சு போய் இருக்கு. ஆல்மோஸ்ட் அது செத்துதான் போச்சு, அப்படிதான் இருக்கணுங்களேன். ஆனாலும் அந்த கரிந்து போன நிலைமையில ஓடி போய் தன்னோட கால்களால் அந்த கோழியை தட்டும் போது அந்த கோழி இருந்து அப்படியே இருந்திருக்கு. அது கீழே விழவும் அதனுடைய செட்டைகள் இருந்து அநேக கோழி குஞ்சுகள் உயிரோடு இருக்கிறத அவருடைய கண்கள் பார்த்தது. ஆமாங்க, பாருங்க, ஒரு கோழி தன் ஜீவனை கொடுத்து, ஒரு கோழி சாதாரண ஒரு பறவை தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை காக்குது என்று சொன்னா, உங்களை என்ன படைத்த ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சிலுவையை, உனக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக எனக்காக பாடுபட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்க சுமக்க வேண்டிய பாவத்தை, நீங்க சுமக்க வேண்டிய அக்கிரமத்தை நமக்காக சுமந்து தீர்த்த இயேசு செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, அந்த கோழியோட செட்டைகளுக்குலேருந்து அநேக கோழி குஞ்சுகள் தப்பித்து ஓடியது போல இன்றைக்கு இயேசு ஆகிய தேவன், நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, அவர் சொல்றாரு, உன்னை எனது சிறகுகளால் என்னோட செட்டைக்குள்ள நான் மூடி வச்சுக்கிறேன்டா, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன்ட்டு என் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், அவருடைய அரவணைப்பு நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, நான் உன்னை எனது சிறகுனால என்னுடைய செட்டைகளுக்குள்ள நான் மூடி மறைச்சு வச்சிருக்கிறேன்யா, நீ கவலையே படாத. ஒருவேளை உங்களுக்கு சரியா தேர்வு வரப்போகுது, உங்களால சரியா படிக்க முடியல,
கவலையாக இருக்கா, பயமாக இருக்கா? ஒருவேளை உங்களுக்கு ஏதோ வியாதி, பலவீனம், மரண கட்டுகள் உங்களுக்கு இருக்கும். ஐயோ, இதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. நான் என் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை பார்த்து, நான் உன்னை என்னுடைய சிறகுக்குள்ளே, என்னுடைய செட்டைகளுக்குள்ளே மூடி மறைச்சு வச்சுக்கிறேன். அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார். அவர் செட்டைகளுக்குள்ளே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசும் உனக்கு கேடகமாம் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வார்த்தையை கை கொள்ளுங்க. ஆண்டவர், நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க, இனி நான் எதை குறிச்சும் பயப்பட போகிறதில்ல. சில பேர் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டும்போது உங்களுக்கு அதுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், பண தேவைகள் எப்படி சந்திக்க போகிறேன்னு தெரியலன்னு கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டீங்க, ஆனால் மணமகன் வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகை, இல்லைன்னா திருமணத்துக்கு தேவையான செலவுக்கான பணம் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லா ப்ராசஸும் ஆயிடுச்சு, ஆனால் எப்படி நான் ஃபீஸ் கட்ட போகிறேன்னு தெரியலன்னு கவலைப்படுறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒருத்தவங்க கூட நான் என்ன தைரியமாக சொல்ல முடியும், உங்கள் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய புதுசாக நீ ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும், என் பிள்ளை ஒரு நல்ல தரமான ஸ்கூலில் படிக்கணும், ஆனால் அதற்கு தேவையான பண வசதி வேணுமேன்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கி என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க, அவர் உன்னை தமது சிறகுகளாலே மூடுவார். அப்படின்னா என்னோட பாதுகாப்பு கீழே இருக்கிற, என்னோட செட்டைகளுக்குள்ளே இருக்கிற, என்னுடைய அரவணைப்பு உனக்கு இருக்கு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கும் இந்த அமர்ந்த புல்வெளி பகுதியிலிருந்து உங்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம் இதுதான். நீங்கள் அவரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லைங்க. கர்த்தரை நம்பினவங்களை அவர் ஒரு நாள் கைவிட்டதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என்னைக்கும் இந்த வார்த்தையை நம்புங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடிங்க, இந்த வார்த்தையை விசுவாச அறிக்கையை சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? அன்புக்குரியவர்களை, இன்றைக்கும் இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். கட்டாயம் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அது மாறாது, அது சொன்னது அப்படியே நிறைவேறும் என்று என் வேதம் சொல்லுது. ஸோ கட்டாயம் இந்த வார்த்தை கீழ்ப்படிங்க, அர்ப்பணிங்க, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. God bless you. Amen.